வணக்கம். செல்வாஸ் ரிவ்யூ காணொளிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம்னா, நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாரி பாகிஸ்தான் வந்து நியூசிலாந்துக்கு டூர் போயிருக்காங்க. அதுல வந்து 5 T20 போட்டிகள் மற்றும் 3 ஒருநாள் போட்டிகள்ல விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ T20ல வந்து பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் வந்து கொஞ்சம் கிரம்பிள் ஆகிட்டு 90 ரன்ஸ் லெஸ் தென் 100க்குள்ளார ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஸோ செகண்ட் T20 அதால நியூசிலாந்து வந்து வின் பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் T20யை. ஸோ செகண்ட் T20 வந்து இன்னைக்கு டான்டனில் நடந்தது. அந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்து குறுக்கிட்டது. ஸோ தொடக்கத்திலே வந்து மழை இருந்தது. அதால் வந்து போட்டி நடக்குமா நடக்காதா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி டவுட்டாக இருந்தது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட்ஸ்மேன்லாம் வந்து நல்லா ஒர்க் பண்ணி மேட்ச் வந்து நடத்துறதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி விட்டாங்க. ஸோ அதால் இந்த போட்டி நடந்தது. ஒரு சைடுக்கு 15 ஓவர்ஸ் பெர் சைடு அப்படின்ற மாதிரி மேட்ச் ஓவர்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு மேட்ச் விளாட்னாங்க. ஸோ டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை பேட் பண்ண வச்சாங்க. ஸோ பாகிஸ்தான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு பார்த்தா, பட் அந்த ஓப்பனர் வந்து டக் அவுட் ஆயிட்டாரு, ஹசன் நவாஸ். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா விக்கெட்லாம் வந்து கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் மெயினாக வந்து பார்ட்னர்ஷிப் யாரும் பில்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 135 ரன்களுக்கு 9 விக்கெட்டுகள் இழந்துட்டாங்க 15 ஓவர்களில். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் சல்மான் ஆகா வந்து பார்த்தீங்கன்னா 46 ரன் எடுத்தார். அதுக்கடுத்தது சதாப் கான் வந்து 26 ரன் எடுத்தார். கடைசியில் சைன் அப்ரிடி ஒரு அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். 14 பந்துகளில் வந்து 22 ரன்கள் எடுத்தார். நல்ல ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். இல்லைனா ஒரு ஸ்டேஜில் வந்து பாகிஸ்தான் வந்து திரும்பியும் ஒரு 100 ரன்னு தொடுவாங்களா அப்படின்றதே சந்தேகம் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் நல்ல ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். அதுக்கு அடுத்து வந்த நியூசிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கவே இல்லை. அவங்க வந்து தொடக்கத்திலேயே விக்கெட்டு இல்லாமல் அடிக்கணுன்ற மாதிரி வந்தாங்களா என்னன்னு தெரியல. பட் பிச்சு எடுத்துட்டாங்க. ஸோ ஷெஃப்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா 45 ரன் எடுத்தார் 22 பந்துங்களில். ஸ்ட்ரைக் ரேட் 204, 5 சிக்ஸர் 3 பவுண்டரி. அதுக்கடுத்தது ஃபின் ஆலன் வந்து பார்த்தீங்கன்னா 38 ரன் 16 பந்துகளில், ஒரு பவுண்டரி 5 சிக்ஸர்கள். ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 237. ஸோ இந்த விக்கெட் எல்லாம் விழுந்ததும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹோப் கிடைச்சது பாகிஸ்தானுக்கு ஒரு கம்பேக் கொடுக்கறதுக்கு. கேப்மேன் வந்து பார்த்தீங்கன்னா 1 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. டேரல் மிச்சல் 14 ரன்ல, நீஷம் வந்து 5 ரன்களில் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா திரும்பியும் மிச்சல் ஹே வந்து ஒரு அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 21 ரன்கள் எடுத்தார். அதே போல் பிரேஸ்வெல் கேப்டன் வேறு சொல்லவே தேவையில்லை, அவர் ஒரு 5 ரன்களை எடுத்தார். 5 ரன்கள் ஒன்றும் இல்லைன்னாலும் கூட லோ ஸ்கோரிங்கில் எல்லாமே வந்து குரூஷியல். ஸோ ஒரு ஸ்டேஜில் வந்து பாகிஸ்தான் 1 இல்லை 2 விக்கெட்டுகளை எடுத்தால் கண்டிப்பாக வெற்றிக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்ற நேரத்தில் இது எல்லாமே நடந்துருச்சு. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து வந்து 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று 2-0 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரை வந்து லீட் பண்ணுறாங்க. ஸோ நிச்சயமாக பாகிஸ்தான் வந்து அவங்க திரும்பியும் போயிட்டு அடுத்து என்ன ரெட்ரோஸ்பெக்ட் பண்ணி என்ன பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுவாங்க. ஏன்னா திஸ் இஸ் நாட் வாட் பாகிஸ்தான் டீம் ஆர் தேர் ஃபேன்ஸ் வாண்டட். ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் வந்து அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அதே போல் ஒரு ட்ரையாங்குலர் சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு முன்னாடி ஒரு ட்ரையாங்குலர் ஒன் டே இன்டர்நேஷ்னல் இருந்தது. ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்துக்கிட்ட ஃபைனலில் தோத்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஸோ நிச்சயமாக வந்து பாகிஸ்தான் ஒரு பெரிய கம்பேக் கொடுப்பாங்க. இந்த மேட்ச்சில் ரீசனபிளாக விளையாடினாங்க. அகைன் மேட்ச் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடுச்சு. ப்ளஸ் கடைசியில் சில காரணங்களால் அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியல. பட் நிச்சயமாக ஒரு டஃப் ஃபைட்டு கொடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த போட்டியில். அடுத்து வரும் போட்டிகளில் அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி பாகிஸ்தான் ஒரு கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. ஃபேன்ஸ் எல்லாமே அதுக்குண்டான நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நம்ம இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள். காணொலியை கண்டதற்கு நன்றி. வணக்கம்.